நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன முகம் பளிச்சுன்னு இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் நம்மளுடைய மைண்டு, நம்ம மனசு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா முகமும் நமக்கு பிரகாசமாக தெரியும். என்னங்க ஒரு நல்ல ஒரு தேஜஸ் தெரியுதே முகத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே முக்கியமான ஒரு காயக்கல்ப முறை. குப்பைமேனி பொடியாக நம்ம எடுத்துக்கணும். இந்த 4 மூலிகைகளுமே பொடியாக நம்ம எடுத்துக்கலாம். குப்பைமேனி பொடி நமக்கு தேவைப்படுது. எந்த வகையான சரும பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த ஒரு மூலிகைனா இதுதான். குப்பைமேனியை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா கொன்றை. கொன்றையோட மரப்பட்டை, அந்த பொடி நம்ம எடுத்துக்கணும். கொன்றை மரப்பட்டையோட பொடி நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியாக நம்ம எடுத்துக்கணுங்க. அடுத்ததாக பாதிரி. ஸோ பாதிரி மரப்பட்டை. அப்போ 2 மரப்பட்டைகள், 2 தாவரத்தோட மூலிகையோட இலைகளை நம்ம எடுத்துக்க போகிறோம். 4 மூலிகைகளும் சம அளவு எடுத்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணுங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், காயக்கல்ப முறைப்படி நம்ம சாப்பிடணும். இப்போ இந்த 4 மூலிகையும் ஒன்றாக கலந்து எடுத்து வச்சு பசும்பாலில் பிட்டவியல் செய்யணும். பிட்டவியல் அப்படின்னா நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். ஒரு அகண்ட பாத்திரத்தில் அடியில் பால் சேர்த்துக்கணும், மேலே ஒரு வெண்மை நிற துணி கட்டி அதுக்கு மேலே இந்த சூரணத்தை வைத்து 15 நிமிடங்கள் நல்லா அந்த பாலோட ஆவியில் இதை வேக வைக்கணும். புட்டுலாம் நம்ம வேக வைப்போம் இல்லைங்களா, பிட்டவியல் முறைன்றது இதுதான்.